ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மாம்பழ சீசன் வந்து நல்லா ஆரம்பிச்சிடுச்சு. மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மாம்பழ கேசரி, மேங்கோ கேசரி தான் பார்க்க போகிறோம். நல்ல சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ரூட் கேசரி சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாம்பழ கேசரி வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சிடலாம். வாங்க மாம்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். அந்த மாம்பழத்தோட தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே உள்ள சதைப்பகுதி அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் அது கூட கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் போல் வந்து காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். இது இப்போ முந்திரி திராட்சை மிதமான சூட்லேயே வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். இப்போ ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அடுத்து அதே நெய்யில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு வந்து ரவா சேர்த்துக்கிறேன். ரவா வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ரவாவோட பச்சை வாசனை போய் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவா நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. பாருங்கள், கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதே கடாயில் வந்து 1 கிளாஸ் ரவாவுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கேசரி வந்து நல்லா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி உதிரி உதிரியாக வேணும், நல்லா வந்து மணல் மணலாக வேணும்னா தண்ணியில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கையில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ரவா வந்து வேகிற வரைக்கும் ரவா வந்து ஒரு 2 நிமிஷத்துல வெந்துடும். நல்லா நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்ததுனால கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து எந்த கட்டியும் இருக்காது. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து கலந்துட்டே இருங்க. இப்போ வந்து இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் வந்து ரவா வெந்துடும். இப்போ 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரவா வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், வந்து நல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா உறிஞ்சாச்சு. இப்போ நல்லா ரவா வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 1 கிளாஸ் ரவாவுக்கு வந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு நான் இப்போ சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் 2 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.25 அளவு சேர்த்துருக்கேன். இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு எப்பொழுதும் சர்க்கரை சேர்த்தோன்னா வந்து கொஞ்சம் இலவலாக ஆகும். ஒரு வாட்டி நல்லா வந்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் எந்த கட்டியும் இல்லாமல் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பல்ப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்திங்கன்னா வந்து நல்லா வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம கேசரி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காக வந்துருச்சு. பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கையில் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட மாம்பழ கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்பொழுதும் வந்து மாம்பழ கேசரிக்கு மாம்பழத்தோட பல்ப்பை வந்து கடைசியாகவே சேருங்க. அப்போ தான் அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர், மாம்பழத்தோட வாசனை வந்து நம்ம கேசரியில் நல்லா தெரியும் சாப்பிட்றப்ப. அவ்வளோதாங்க, நம்மளோட மாம்பழ கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாம்பழ கேசரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான சமையலுடன் அடுத்த வீடியோவில்